மக்கள் முன்னாடி, ஓ, நீ டால்மேஷியன் நாயை போல இருக்கிறாய், நான் உன்னுடன் தேர்வில் பக்கத்தில் உட்கார விரும்பவில்லை, ஏனெனில் உனக்கு சரியில்லா தோல் இருக்கிறது என்று சொல்வார்கள். நிறைய பேர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். என் நம்பிக்கை குறைந்து விட்டது. எனக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் வந்து என் பெற்றோரிடம், இவள மாதிரி இன்னும் கிடைத்து விடுவார்கள், இவளுக்கு வித்திலிகோ இருக்கிறது, அதனால் அவள் கல்யாணம் ஆக முடியாது என்று சொல்வார்கள். சமூகம் எல்லோரும் பரிபூரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் பரிபூரணத்திற்கான எந்த வரையறையும் இல்லை. நான் முடிவு செய்தேன், என் மதிப்பை என் தோற்றத்துடன் இணைக்க முடியாது என்று. 6 வருடங்கள் கழித்து நான் நேராக போய் என் அப்பாவிடம் சொன்னேன். ஹாய் நண்பர்களே, இது ஆஸ்தா. நான் தற்போது HDFC வங்கியில் நிதி பகுப்பாய்வாளராக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதே சமயம் ஒரு டிஜிட்டல் கிரியேட்டராகவும் இருக்கிறேன். எனக்கு வித்திலிகோ என்ற ஒரு தோல் நிலைமை உள்ளது. உங்கள் அனைவருக்கும் வித்திலிகோ என்றால் என்ன என்று நான் விளக்குகிறேன். வித்திலிகோ என்பது ஒரு தோல் நிலைமை. இதில் உங்கள் தோலுக்கு நிறம் தரும் செல்கள் வேலை செய்யாமல் போய்விடும். அந்த செல்களுக்கு மெலனோசைட்ஸ் என்று பெயர். அதனால் உங்கள் தோல் நிறத்தை இழக்கிறது. அது வெள்ளையாக ஆகிவிடும். இது சில இடங்களில் மட்டும் நிறம் இழக்கலாம் அல்லது முழு உடலிலும் பரவலாம். இன்று நான் என் வித்திலிகோ பயணத்தை பற்றியும், நான் எப்படி இங்கு வந்தேன், இன்று இங்கு நின்று பேசுவதற்கான காரணம் என்ன என்பதையும் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் 8 வயதில் இருந்தபோது எனக்கு வித்திலிகோ என்று கண்டறியப்பட்டது. முதல் முறையாக என் பெற்றோர் அதை பார்த்தபோது நாங்கள் என்ன நடக்கிறது என்று மிகவும் சந்தேகமாக இருந்தோம். அதனால் நாங்கள் மருத்துவரை சந்தித்தோம். அவர் எங்களுக்கு சில மருந்துகள் கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த மருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னார். நாங்கள் வீட்டுக்கு போய் அப்படியே செய்தோம். ஆனால் அப்பா ஏதோ சரியில்லை என்று நினைத்து ஆன்லைனில் கூகுள் செய்து பார்த்தார். அப்போது எனக்கு வித்திலிகோ என்ற தோல் நோய் இருப்பது தெரிய வந்தது. அடுத்த நாள் நாங்கள் மருத்துவரின் கிளினிக்குள் புகுந்து, நீங்கள் ஏன் இது வித்திலிகோ என்று சொல்லவில்லை என்று கேட்டோம். அப்போது மருத்துவர் ஒரு வரி மட்டும் சொன்னார், ஒரு குழந்தைக்கு வித்திலிகோ என்று கண்டறியப்பட்டால் பெற்றோர்கள் எப்படி உணர்வார்கள் என்று எனக்கு தெரியும். நாங்கள் வீட்டுக்கு திரும்பிய போது அது மிகவும் மிகவும் வித்தியாசமான உணர்வு இருந்தது. நான் தொடர முடியவில்லை. அது எங்களுக்கு ஒரு கனவு கோலையாக இருந்தது. ஆனால் இப்போது அது என் நம்பிக்கையின் முகமாக இருக்கிறது. அந்த காலத்தில் என்னால் என் குழந்தை பருவம் முழுக்க மருந்துகள், பள்ளிக்கு போவது, மருத்துவரிடம் போவது, திரும்பி வந்து தூங்குவது என்பவையே இருந்தன. அதுவே என் வாழ்க்கை எல்லாமாக இருந்தது. நாங்கள் பல்வேறு கோவில்களுக்கு போயிருக்கிறோம். மக்கள் எங்களுக்கு, இந்த கோவிலுக்கு போனால் அல்லது அந்த மாதிரி ஜூஸ் குடித்தால் இது குணமாகிவிடும் என்று சொல்வார்கள். நாங்கள் இதை எல்லாம் குறைந்தது 6 வருடங்கள் முயற்சி செய்தோம். பள்ளியில் எனக்கு நிறைய வெறுப்பு கருத்துகள் வந்தது. மக்கள், ஓ, நீ டால்மேஷியன் நாயை போல இருக்கிறாய், அல்லது நான் உன்னுடன் தீர்வில் அருகில் உட்கார விரும்பவில்லை, ஏனெனில் உனக்கு சரியில்லா தோல் இருக்கிறது என்று சொல்வார்கள். இவை எல்லாம் எனக்கு மிகவும் வலியடைய செய்தது. நான் வீட்டுக்கு போய் அழுவேன். ஆனாலும் அடுத்த நாள் புதிதாக எழுந்து வர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதனால் அதை அதிகம் பாதிக்க விட மாட்டேன். எனக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் என் பெற்றோரிடம் வந்து, ஹான், இது போன்றவர்களை தான் கிடைக்கும், அல்லது அவளுக்கு வித்திலிகோ இருக்கிறது என்பதால் அவள் கல்யாணம் ஆக முடியாது போல என்று சொல்வார்கள். மக்களுக்கு இந்த தவறான எண்ணம் இருக்கிறது. உங்களுக்கு வித்திலிகோ இருந்தால் உங்கள் குழந்தைக்கும் கண்டிப்பாக வித்திலிகோ வரும் என்று. அது அப்படி இல்லை. மிகவும் வாய்ப்பு இருக்கிறது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் குழந்தைக்கு வித்திலிகோ வரும் என்று முழுமையாக உறுதி செய்ய முடியாது. மற்றும் ஆம், உங்கள் குழந்தைக்கு வித்திலிகோ வந்தாலும் கூட வித்திலிகோ இல்லாதது மற்றும் வித்திலிகோ இருப்பது எப்படி 2 வேறு நிலைகள் ஆகும். நாமும் அதே மனிதர்கள்தான். நான் எல்லா வகையான மருந்துகளையும் முயற்சி செய்தேன். நான் அலோபதி, ஹோமியோபதி எல்லாம் முயற்சி செய்தேன். எனக்கு ஒரு கிரீம் கொடுக்கப்பட்டு அதை என் புள்ளிகளில் பூசி சூரியனில் நின்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. நான் UV லைட், பல விஷயங்களை முயற்சி செய்தேன். ஆனா 6 வருடங்கள் கழித்து நான் என் அப்பாவிடம், இந்த மருந்துகளால் எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது, எனக்கு என் மேல் கவனம் செலுத்த வேண்டும், அதனால் இதை எல்லாம் நிறுத்தலாமா என்று கேட்டேன். அப்பா முழுமையாக ஒத்துக்கொண்டார். அவர், உனக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் செய் என்று சொன்னார். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் அவர் என்னிடம், நீ எப்படி இருக்கிறாய் என்று கவலைப்படாதே. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும் நாளில் யாரும் உன் தோற்றத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீ உன் வாழ்க்கையை வாழ் என்று சொல்லுவார். என் பெற்றோர்கள், என் சகோதரர், என் குடும்பத்திற்கு வாழ்த்துகள். என் முழு பயணத்திலும் அவர்கள்தான் எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார்கள். நான் அப்பாவிடம் மருந்தை நிறுத்த விரும்புகிறேன் என்று சொன்னதும் அவர் உடனே ஒத்துக்கொண்டார். நான் என் மருந்தை முற்றிலும் நிறுத்திவிட்டேன்.
நான் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் என் தோலை வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை. நான் முழு கை சட்டை அல்லது முழு கால் சட்டை மாதிரியான உடைகள் தான் அணிவேன். ஆனால் பிறகு நான் என்னை எப்படி இருக்கிறேனோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன். என் அம்மா என்னை ஊக்குவித்து ஒருமுறை ஸ்லீவ்லெஸ் உடை மற்றும் ஷார்ட்ஸ் போட்டு வெளியே சென்று பாரு, எப்படி இருக்கிறது என்று பாரு என்று சொன்ன நாளே எனக்கு நினைவிருக்கிறது. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனா நான் அப்படி செய்த போது நிறைய பேர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் என் நம்பிக்கை குறைந்து விட்டது. ஆனா நான் அதை அடிக்கடி செய்ய ஆரம்பித்த போது இது முற்றிலும் சரிதான் என்று உணர்ந்தேன். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. யாருக்காவது வெளிப்படையான பிரச்சனை இருக்கும், யாருக்காவது வெளிப்படையான பிரச்சனை இருக்காது. ஆனாலும் அது முற்றிலும் சரிதான். முன்பு நான் மருந்து எடுத்துக் கொண்டிருந்த போது எனக்கு நிறைய உணவு கட்டுப்பாடுகள் இருந்தது. ஆனா மருந்து நிறுத்திய பிறகு நான் எல்லாவற்றையும் சாப்பிடவும் குடிக்கவும் ஆரம்பித்தேன். நான் பெப்சியை ரொம்ப விரும்புவேன். அந்த 6 வருடங்களில் ஒரு சொட்டு பெப்சியும் குடிக்க முடியவில்லை. மருந்து நிறுத்திய உடனே நான் முதன்முறையாக பெப்சி குடித்ததை நினைக்கிறேன். அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆமாம், அப்படித்தான் எல்லாமும் ஆரம்பமானது. நான் என் தொழிலில் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நான் என் மேல் அதிக கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். நான் என் மதிப்பை என் தோற்றத்துடன் இணைக்க முடியாது என்று முடிவு செய்தேன். எனவே என் தன்மையிலும் என் தொழிலிலும் வாழ்க்கையில் நான் எதை அடைய விரும்புகிறேன் என்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தேன். 10ஆம் வகுப்பில் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றேன். 12ஆம் வகுப்பில் இன்னும் சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்றேன். நான் CAP எழுதிய உடனே எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைத்தது. அதனால் நான் தொடர்ந்து சிறப்பாக முன்னேறிக் கொண்டிருந்தேன். என் மருந்தை நிறுத்தியதில் நான் நல்ல முடிவு எடுத்தேன் என்று உணர்ந்தேன். ஏனெனில் விக்டர் லிகோவுக்கு விஞ்ஞான ரீதியாக எந்த சிகிச்சையும் இல்லை என்று எனக்கு தெரியும். 12 முதல் 13 ஆண்டுகளுக்கு பிறகு என் விக்டர் லிகோ இயற்கையாகவே என் உடல் முழுவதும் பரவியது. நீங்கள் பார்க்கும்போது என் உடல் முழுவதும் சமமாக விக்டர் லிகோ பரவியுள்ளது. மக்கள் இப்போது எனக்கு விக்டர் லிகோ இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் எனக்கு இன்னும் விக்டர் லிகோ இருக்கிறது. அது என் உடல் முழுவதும் சமமாக பரவியுள்ளது. 2019ஆம் ஆண்டு என் கதையை பொதுவாக பகிர முடிவு செய்தேன். ஏனெனில் என் கதையின் மூலம் மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதும் இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்களில் ஒருவராவது என் கதையை நல்ல முறையில் எடுத்துக்கொண்டால் அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். அங்கு நிறைய மக்களுடன் தொடர்பு கொண்டேன். அப்போது மக்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பி, நீங்கள் தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா என்று கேட்டார்கள். என் குடும்பம் மிகவும் பாரம்பரியமாக இருக்கிறது. லேகோவை நல்ல முறையில் ஏற்கவில்லை. எனவே தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா என்பார்கள். நான் அந்த கிராமப்புறங்களில் உள்ள மக்களுடன் உரையாடியதை நினைவு கூர்கிறேன். அப்போது அவர்கள், நீங்கள் அறிந்திருக்கலாம், என் அம்மா சொன்னார், நீ உன் விட்டு லைகோவை நீயே குணப்படுத்தவில்லை என்றால் நீ விரும்பும் விஷயத்தை தொடர அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. மற்றொரு குழந்தை, என் அம்மா என் புள்ளிகளின் சூடான விழுதை தடவி அந்த பகுதியை எரிக்கிறார், விட்டிலிகோ குணமாகும் என்று நினைத்து என்று சொன்னான். நான் உண்மையில் மக்களுக்கு சொல்ல விரும்புவது, விட்டிலிகோ இருக்கிறது என்பது சாதாரணமான விஷயமே. இது வெறும் ஒரு தோர் நிலைமையே. பலர் தவறான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். விட்டிலிகோ என்பது தொற்று நோய், உயிருக்கு ஆபத்தானது, புற்றுநோய் போன்றது என்று நினைக்கிறார்கள். இல்லை, அது அப்படி இல்லை. மீன் மற்றும் பாலை சாப்பிடுவதால் இது ஏற்படுவதில்லை. இது முற்றிலும் சாதாரணமானது. யாருக்கும் விட்டிலிகோ வரலாம். இது எந்த விதமான மோசமான விஷயமும் இல்லை. சில பெற்றோர் தங்கள் குழந்தைகளை விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் குழந்தைகளை அழைத்துச் செல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் குழந்தைகள் தங்கள் தோல் நிலையை மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தயவு செய்து நான் நினைக்கிறேன் மக்கள் இதை விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இதனால்தான் நான் உண்மையில் விட்டிலிகோ பற்றி பேசுகிறேன். விட்டிலிகோ என்பது மிகவும் மோசமானது அல்லது பெரிய விஷயம் என்று மக்கள் நினைக்கும் அந்த மனப்பான்மையை நான் முற்றிலும் உடைக்க விரும்புகிறேன். இது முற்றிலும் பரவாயில்லை. இது ஒருவரை உளவியல் ரீதியாக பாதிக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதனால்தான் விட்டிலிகோ உள்ள ஒருவருக்காக நீங்கள் அருகில் இருக்க வேண்டாம். நான் சாலையில் நடக்கும் போதும் கூட மக்கள் வெறுமனே பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்று எனக்கு நினைவிருக்கிறது. உண்மையில் நீங்கள் அந்த நபரிடம் சென்று, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். அதை குணப்படுத்த எப்படி என்று ஆலோசனை வழங்க வேண்டாம். அப்படி செய்வது ஒருவருக்கு உதவாது. ஏனெனில் அதுவே ஒருவரை வேறுபட்டவராக உணர வைக்கும். நான் கண்ணாடியில் என்னை பார்த்தபோது அழகு எல்லாமும் அல்ல என்று உணர்ந்தேன். இது உங்கள் தன்மையும் உங்கள் ஆளுமையும் உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் என்பதையும் பற்றியது. சமூகம் உங்களை பற்றி என்ன நினைக்கிறது என்பதல்ல. சமூகம் எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனால் சிறப்பு என்பதற்கு எந்த வரையறையும் இல்லை. நீங்கள் உங்கள் இயல்பில் இருக்கலாம். உங்கள் இயல்பில் உங்களை ஏற்க மிகவும் கடினம்தான். ஆனால் எனக்கு தோன்றுகிறது
நேரம் செல்ல செல்ல நீங்கள் அதை செய்ய முடியும். அது அவ்வளவு கடினம் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்தது போல பல சந்தர்ப்பங்களில் உங்கள் நம்பிக்கை குறையலாம், அதிகரிக்கலாம். மக்கள் என்னை பார்த்துரித்து பார்த்தபோது, தவறான விஷயங்கள் சொன்னபோது அல்லது வெறுப்பான கருத்துக்கள் தெரிவித்த போது எனக்கு நடந்தது போல. ஆனால் நான் சமூகவுக்காக அல்ல, எனக்காகவே உழைக்கிறேன் என்று எனக்கு தெரியும். அப்போதுதான் இது உங்களை பற்றியது மட்டுமே, வேறு யாரையும் பற்றியதல்ல என்று உணர்கிறீர்கள். 2021 மார்ச்சில் இந்த வருடம் நான் வித்து லைகோவை பற்றிய ஒரு ரீல் பதிவேற்ற நினைத்தேன். அதில் பல வருடங்களில் ஒரு மாற்றமாக இருந்தது. அந்த ரீல் மிகவும் நல்ல வரவேற்பு பெற்றது. மக்கள் அதை மிகவும் நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் என் உள்ளடக்க உருவாக்கும் பயணத்தை தொடங்கினேன். முதலில் ஊக்கமளிக்கும் உள்ளடக்கங்களை போட ஆரம்பித்தேன். பிறகு எனக்கு புரிந்தது, நடனம், ஓவியம் எனக்கு பிடித்த பொழுதுபோக்குதலை பகிர்ந்தாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஏனென்றால் மக்கள், ஆமாம், அவள் தன்னையே ஏற்றுக்கொண்டிருக்கிறாள், பாருங்க அவள் எவ்வளவு நன்றாக இருக்கிறாள் என்று நினைப்பார்கள். அது எல்லாவற்றையும் இதயத்தின் உங்களை போலவே இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும், நீங்கள் மிகவும் ஒல்லியாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட உங்கள் இயல்பை வெளிப்படுத்தலாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை இணையத்தில் வெளிப்படுத்தினால் போதும். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் அது முற்றிலும் சரிதான். அப்படித்தான் இது ஆரம்பமானது. என்று இங்கே நான் இருக்கிறேன். இப்போதும் எனக்கு வெறுப்பு கருத்துகள் வரும். வாழ்க்கை முழுமையாக அற்புதமாக இல்லை. ஏனென்றால் மக்கள் நான் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன் அல்லது என் தோலை வெண்மையாக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. நான் இன்னும் விட்டு லைகோவுடன் இருக்கிறேன் நண்பர்களே. அது இயற்கையாகவே பரவியுள்ளது. நான் என் கதையை பொதுவாக பகிர விரும்பிய ஒரே காரணம், சமூகம் வித்து லைகோ என்பது சாதாரணமானது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான். பலர் வித்து லைகோவை ஒரு பொதுவான கருத்தாகவும் பழிவாங்கும் ஒன்றாகவும் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படியல்ல. வித்து லைகோ இருக்கிறது என்பது முற்றிலும் சாதாரணமான விஷயம். இது வெறும் ஒரு தோல் நிலைமைதான். பலருக்கு இது வித்து லைகோ பற்றியது மட்டும் அல்ல, என்ற ஒரு உடல் நேர்மறை எண்ணங்களையும் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். யாராவது வேறொரு வடிவம், அளவு, நிறம் கொண்டவராக இருந்தாலும் எல்லாமே சரிதான். மக்கள் தங்களை ஓர் ஓட்டுக்குள் கொண்டு சென்று இதை பற்றி பேசவே விரும்ப மாட்டார்கள் அல்லது தன்னரை யாருக்கும் காட்டவே விரும்ப மாட்டார்கள். ஆனால் கவலைப்பட வேண்டாம். யாராவது உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இதை உங்களுக்காகவே செய்ய வேண்டும், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு சில நாட்கள் மனம் தளர்ந்து தைரியமாக இருக்க விரும்பாத, எதையும் பேச விரும்பாத நாட்கள் வரும். ஆனால் மீண்டும் நீங்கள் உங்களிடம் திரும்பி வந்து உங்களை பார்த்து இது உங்களுக்காகத்தான் என்று உணர வேண்டும். இது இந்த உலகத்தில் யாருக்காகவும் அல்ல, உங்களுக்காக மட்டுமே. ஏனெனில் நீங்கள் உங்களுக்காகவே உழைக்கிறீர்கள், மற்ற யாருக்காகவும் அல்ல. ஜோஷ் டாக்ஸ் இப்போது ஸ்பாட்டிஃபை எக்ஸக்ளூசிவ் பாட்காஸ்ட் ஆகஸ்ட் உள்ளது. எங்கள் பேச்சுகளின் ஆடியோ பதிப்பு ஸ்பாட்டிஃபையில் மட்டுமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், இது போன்ற மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளை கேட்க விரும்பினால் ஜோஷ் டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் பின்தொடருங்கள். இப்போது இந்த வீடியோ உங்களை ஊக்குவித்திருக்கலாம், உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைத்திருக்கலாம். உங்கள் நண்பர்கள் எல்லோரும் எழுதுவார்கள். ஆனால் நாமின் சிலரே தான் கனவுகளை நிறைவேற்றி கொண்டு வெற்றியடைகிறோம். நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது, வேலை இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறும் அனைவருக்கும் பொதுவான திறன்கள் உள்ளன. அதில் சிறந்த தொடர்பு திறன்கள், பேசும் ஆங்கிலம் முக்கியமானவை. நண்பர்களே, இந்த திறன்களை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு ஜோஷ் ஸ்கில்ஸ் ஆப்பில் ஒவ்வொன்றாக சொற்கள், இலக்கண பயிற்சி, வாசிப்பு மற்றும் எழுதும் பயிற்சி ஆகியவற்றை செய்து என்னை போலவே ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் ஆன்லைனில் நேரில் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டு உங்கள் ஆங்கிலத்தை உலக தரத்தில் கொண்டு செல்லலாம். உங்கள் வெற்றிக்கான முதல் படியை இந்தியாவின் நம்பர் 1 பேசும் ஆங்கில ஆப் ஜோஷ் ஸ்கில்ஸுடன் எடுத்து வையுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களிடம் சொல்லுங்கள். மேலும் லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.